வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். காளியம்மாள் அடையாளப்படுத்தப்பட்டது நாம் தமிழருக்கு வந்த பிறகுதான். அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? காளியம்மாளாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், இது போன்ற நபர்கள் எல்லோருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு நீண்ட நெடிய பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வெளியேறுவதற்கு ஒரு கட்சி தலைமையோடு உங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடா அல்லது வேறு கட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபரான சில விஷயம் இருக்குல்ல? இந்த மாதிரி தொடர்ந்து அதிருப்தியில் இருக்காங்க, ஒரு பக்கம் வெளியேறாங்க அப்படிங்கிறது அப்போது பிரச்சனை சீமான்ட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு கட்சியும் வளரும், நம்மளும் வளரணும், இதுதான் வளர்ச்சி. சீமான் தன்னை வளர விட மாட்டேங்கிறாரு அல்லது ஒருத்தரை பேஸ் பண்ணியே கட்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தனால வெளியே போகிறாங்களோ? சீமான் வளர விட மாட்டான்னு சொல்கிறது மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். உங்களை வளர்த்து விட்டுருக்காரு சீமான் பல விஷயங்களாக. டிகே வெர்சஸ் டிவிகேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏற்கனவே ரோட்டில் லெஃப்ட்டில் நிற்காத, ரைட்டில் நிற்காத, சென்ட்ரல் நின்னா லாரி அடிச்சு செத்து போவோன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுச்சுன்னு தெரியும். அப்போ சில இடங்களில் உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணால் பேசுவேன் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாரோ விஜயன்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. தமிழை பற்றி, மொழியை பற்றி, இயற்கை பற்றி, சிற்பங்களை பற்றி, கலைகளை பற்றி, இங்கே இருக்க குலதெய்வ வழிபாட்டு முறை பற்றி, மக்களை பற்றி, மண்ணை பற்றி, விவசாயத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் தெரிந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவை இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்சி தேவைப்படுகிறது. அந்த இடத்துல சீமான் தேவைப்படுகிறார். விஜயை பார்த்து அண்ணனுக்கு பயம். விஜயை பார்த்து அண்ணன் பயந்தாரா இல்லையே தெரியல. விஜயால் கூடாரம் காலியாகுது. அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். இப்போ அண்மையில் இன்னொரு விஷயம் விவாத பொருளாக மாறினது, காளியம்மாள் திமுகவில் சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. நேற்று சீமான்கிட்ட கேட்குறாங்க. சீமான் போகிறதா இருந்தால் போட்டோம், இங்கே அப்படிலாம் யாரையும் பிடிச்சி வைக்கிற மாதிரிலாம் இல்லை, இது ஜனநாயகபூர்வமான கட்சி, தங்கச்சி விருப்பப்பட்டால் போட்டோம், இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. காளியம்மாள் அடையாளப்படுத்தப்பட்டது நாம் தமிழருக்கு வந்த பிறகு தான். அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? காளியம்மாளாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், இது போன்ற நபர்கள் எல்லோருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. ஸோ அங்கேருந்து நீங்கள் வெளியேறீங்கனாக்கா, ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு நீண்ட நெடிய பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வெளியேறுவதற்கு ஒரு கட்சி தலைமையோடு உங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடா அல்லது வேறு கட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபரான சில விஷயம் இருக்குல்ல? ஸோ எதுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம், அதுக்கு உங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது, நான் தடுத்து வைக்கல, போகிறதா இருந்தால் போன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். அது பெரிய காம்ப்ளிகேட்டாக அவர் ஆக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் போனாலும் மரம்ன்றது நான் ஒன்று தான். இலைகள் வரும், உதிரும், மலரும் அப்படின்றதுனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்றது ரொம்ப கேஷுவலாக எடுத்து கொண்டு போகிறார். நம்மளுது இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை, இப்போது தொடர்ந்து கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக வெளியேறாங்களே. இப்போ ஜெகதீஷ் பாண்டியன் கிட்டத்தட்ட நான் அவரோட 20-25 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. காளியம்மாள் மகளிர் அணி அந்த பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெற்றி குமரன் அவர் முக்கிய பொறுப்பில் இருந்தார். இன்னும் நேற்று கூட ஏதோ போன வாரத்தில் NTK மகேந்திரன் சொல்லி யாரோ ஒருத்தர் அவர் கூட வெளியேறினார். நத்தம் சிவசங்கர் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியேறல. இந்த மாதிரி தொடர்ந்து அதிருப்தியில் இருக்காங்க, ஒரு பக்கம் வெளியேறாங்க அப்படிங்கிறது அப்போது பிரச்சனை சீமான்ட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்குல்ல சார்? அவர்கிட்ட இருக்க பேசிக் பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா அதில் கரெக்டாக நிற்க மாட்டார். முதல்ல அவர் பெரியாரை புகழ்ந்து பேசுகிறாரு. பெரியாருடைய புகைப்படம் என் வீட்டில் இருக்குன்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியாரை மிக கேவலமாக, வன்மமாக சித்தரித்து பேசுகிறாரு. ஹிந்து கடவுளை இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக பேசினார். இப்போ முருகனுக்கு வேல் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வேஷம் போட்டுட்ருக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு சமூகத்தை ஒரு மாதிரி பேசுகிறதும், அடுத்து அந்த சமூகத்தை ஆதரித்து பேசுவதும், ஒரு நிலைப்பாடற்ற ஒரு தன்மையாக இருந்து கொண்டு இருப்பதும். நீங்கள் 2 கட்சிக்கு மாறுதல்னு சொல்லிட்டு என்னைக்கு சசிகலாவையும் எடப்பாடி அவர்களையும் சேர்த்து வைப்பதற்காக போய் அன்றைக்கி உட்காந்தீங்களோ அன்றைக்கி அவங்க நம்பகத்தன்மை இழந்து விட்டார்கள். அப்போது சீமான் அவர்கள் யார் வேணாலும் காசு கொடுத்து கூட்டு போய் நமக்கு பிரச்சாரம் செய்வதற்கு சீமானை பயன்படுத்திக்கலாமான்னு பெரிய கட்சிகள் சீமானை யூஸ் பண்ணுதான்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அண்ணன் சீமான் தனக்கான நிலைப்பாடை உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம ஸ்ட்ராங்காக இந்த நிலைப்பாடில் தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டே இல்லை. நீங்கள் பொது வெளியில் கோவப்படுறதோ ஆத்திரப்படுறதோன்றது கட்சி தலைவனுக்கு அழகு கிடையாது. நீங்கள் சொல்ல வேண்டியது ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக ஒரு விஷயம் இருக்கணும். சார், நான் ஒத்து வந்தால் பார்ப்பேன், ஒத்து வரலையா கள்ளச்சாரம் எங்காச்சும் பொழைச்சிப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் ஒரு தலைவன் பேசலாமா? நான் காலேஜ் போகும்போது 2 லிட்டர் கல் குடிச்சு தான் போவேன். இப்போ என்னத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்க? நீ வெட்டணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் வெட்டிடுவேன். இது என்ன எதை கற்பிக்க விரும்புகிறீங்கன்னு பொழுது அப்போ நீண்ட நெடிய காலமாக பயணம் பண்ண எல்லாருக்கும் ஒரு சலிப்பு ஏற்பட்டுருச்சு. ஒரு மாறுதலை உருவாக்குவார், ஒரு மாறுதலை ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவருக்கான மாறுதல் மட்டும்தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கார் மாறுது, வீடு மாறுது, வசதி வருதே தவிர கட்சி பெருசாக வளரலும் பொழுது இந்த கட்சிக்குள்ளே நம்ம ஏன் பயணித்தோம்? ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வர்றது மக்களுக்கான ஒரு வேலை செய்யணும், அதே போல் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், நம்மளும் சேர்ந்து
க்ரோத் பண்ணுவோம். ஒரு கட்சியும் வளரும், நம்மளும் வளரணும். இதுதான் வளர்ச்சி. சீமான் மட்டும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகிறார். கட்சியும் பெருசாக வளரவும் இல்லை. அந்த கோட்பாடு வளரவே இல்லைன்னும் பொழுது, அப்போ நம்ம அங்கிருந்து பயணிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லிட்டு எல்லோரும் விலகிறாங்கன்னும் பொழுது, இதை குறித்து கவலைப்பட வேண்டியது அவர்கள் தான். இல்லை இப்போது கவலைப்பட வேண்டியது அவர்கள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு இந்த தருணத்தில் அப்படின்னு கூட இதை பார்க்கலாம்ல. இப்போ உதாரணத்துக்கு கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றுச்சு. முன்னாடி அங்கீகாரமே கிடையாது. 2% உள்ள கட்சி, 3% உள்ள கட்சின்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக 8%ல் வந்து நிற்கிது. ஈரோடு அந்த கிழக்கு இடைத்தேர்தலையும் கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள் வந்து பெறப்பட்டிருக்கு. அப்போ கட்சி ஒரு நாள் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இன்னொரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நபர்கள் வெளியே போகிறாங்க. அப்போ அது காரணம் வந்து வெறுமனே வந்து சீமான் தன்னை வந்து வளர விட மாட்டேங்கிறாரு, அல்லது வந்து ஒருத்தரை பேஸ் பண்ணியே வந்து கட்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தனால வெளியே போகிறாங்களோ? சீமான் வளர விட மாட்டான்னு சொல்கிறது மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். உங்களை வளர்த்து விட்டுருக்காரு சீமான் பல விஷயங்களை. நம்ம சீமானோட இல்லை, அப்போ தலைவர் சொல்கிறத இவங்க கேட்கணும்ல. அப்போ இவங்கள்ட்டையும் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு தானே பார்க்கணும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது நாம் தமிழர். அந்த கட்சியில் இருந்து தான் இன்றைக்கி காளியம்மாள் ஒரு ஆள் அடையாளம் காட்டப்பட்டிருக்காங்க, ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆள் அடையாளம் காட்டப்பட்டிருக்காங்கன்னா எப்படி? சீமான் கூட இருந்து சீமான் உங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்து மேடை ஏற்றி பேச விட்டு உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்ச பொழுது தான். இத்தனைக்கும் அந்த கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கி விட்டுட்டார். அப்போ பல நபர்களுக்கு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல சாமானிய வீட்டு பிள்ளையாக இருந்து சீமான் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்றதெல்லாம் மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. இந்த நபர்கள் தொடர்ந்து அவரோடு சேர்ந்து பயணிக்கிறது எதில் உங்களுக்கு லேக் ஆகுது? ஒருவேளை வந்து இவர் எந்த கூட்டணிக்கும் போகாமல் கடைசி வரைக்கும் ஜெயிக்காமே 15 வருஷம் இப்படி போகிறதுனால நமக்கான growth இல்லைன்ற மாதிரி நினச்சிட்டு இவங்க வெளியில் போகிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஒருவேளை இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, ஆஃபர் எதுவும் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ கல்யாண சுந்தரம் வந்து ஒரு கட்சியில் இருக்காரு, ராஜீவ்காந்தி ஒரு கட்சியில் இருக்கிறாரு, இப்போ இவங்களும் ஒரு கட்சியில் போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ வெற்றி குமரன் கடைசியாக ஒரு கட்சி வச்சுருந்தாரு, அவர் தனியாக மெர்ஜ் பண்ணிட்டாரு, வேல்முருகனோட மெர்ஜ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கேன் சார். இங்கே ஆஃபர் கொடுக்கப்படாமல் இருக்குமான அரசியலே இருக்காது சார். விஜயகாந்த் எப்படி சார் அழிச்சாங்க? எவ்வளோ பேருக்கு அங்கேருந்து எம்எல்ஏக்கு எவ்வளோ ஆஃபர்கள் எவ்வளோ பணங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். கூவத்தூர் சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திமுகவில் அதே போல் வந்து எத்தனை இப்போ சாமானியம் இப்போ ராஜீவ்காந்தி எங்கே இருந்தாப்புல எந்த பதவி கொடுத்துருக்குறாங்க? எடுத்த உடனே அந்த பதவி எப்படி சாத்தியப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ தன் கட்சியை பலப்படுத்துவதற்கு பேச்சாளர்களாக இருக்கட்டும், இங்கே அரசியலில் வந்து பல நபர்களை ஈர்க்கக்கூடிய வசீகரம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அந்த சமூக பின்புலம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவர்களை ஈர்த்து கட்சின்றது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்சி தன்னை வந்து பெரிய ஆலமரமாக எப்படி கட்டமைக்கணும், இது போன்ற வந்து அறம் சார்ந்து அறிவு சார்ந்து பலம் சார்ந்த நபர்களை தனக்கு வந்து சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அதுதான் ஒரு கட்சியோட பலமாக பார்க்கப்படும். அந்த விஷயத்தில் வந்து தன் கட்சி வளர்ப்பதற்கு ஒவ்வொரு கட்சியும் முனைப்பாக இருக்குது. அதுவும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் தான் யோசிக்கணும். இப்போ திமுக தனக்கு தேவைன்னு தூக்கிக்குது, அதிமுக தனக்கு தேவைன்னா தூக்கிக்கும், டிவிகேக்கு தனக்கு தேவைன்னா தூக்கிக்கும். நாம் தமிழர் சீமான் அவர்கள் தனக்கு தூக்கணும். இப்போ தன்னுடைய நபர்களை தொடர்ச்சியாக இழந்து கொண்டே இருக்கிறார் பொழுது அது அண்ணன் தான் யோசிக்கணும், அவருடைய கட்சி பிரச்சனை. அதான் இப்போது இளைஞர்கள் ஒரு பக்கம் வந்து சீமானால் ஈர்க்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகமும் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இளைஞர்கள் அங்கேயும் ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ அண்மையில் விஜய் குறித்து சீமான் என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் விஜய் அவர்கள் அந்த பெரியார் விவகாரத்தில் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார், யாருமே எதுவுமே பேசலை. அண்மையில் வந்து விஜய் குறித்து சீமான் பேசின விஷயம், அந்த பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி பேசின விஷயத்துக்கு அவங்க கட்சியை சேர்ந்த சம்பத்குமார் அப்படிங்கிறவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது ரொம்ப வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார். நீங்கள் பெரியாரை எல்லாருக்குமான தலைவராக தான் நீங்கள் பார்க்குறீங்க. சில நபர்களுக்கு பெரியார் தேவை இருக்குது தேவையில்லைன்னு பேசிக்கிறீங்க. பட்டு திமுக அதிமுக 2 நபர்களுமே வந்து பெரியாரை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் சொல்லுங்க. திராவிட கட்சிகள்னும் பொழுது பெரியாரை குறித்து சீமான் இப்படி பேசும்பொழுது இந்த 2 கட்சிகளை ஆற்றின எதிர்வினை என்னன்றதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒருத்தர் சொல்லிட்டாருக்காக அந்த எதிர்வினை நம்ம ஆற்றிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கவனம் எப்படி போயிருந்தாக்கா என்டிகே வெர்சஸ் டிவிகேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏற்கனவே ரோட்டில் லெஃப்ட்டில் நிற்காத ரைட்டில் நிற்காத சென்ட்ரல் நின்னா லாரி அடிச்சு செத்து போகுன்னு சொல்லும்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுச்சுன்னு தெரியும். அப்போ சில இடங்களில் உனக்கு என்னப்பா நீ என்ன வேணால் பேசுவேன் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாரோ விஜயன்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் நேரடியாக பணக்கொழுப்புன்னு சொல்லும் போது தான் அங்கே பிரச்சனை உருவாகுது. பணக்கொழுப்புனா நான் சம்பாரித்த காசு, நான் உழைச்ச காசு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் திருநிதி வாங்கலை, நாங்கள் உழைச்ச காசுலேருந்து நாங்கள் யாருக்கு வேணால் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்வி எழும்போது தான் அடுத்த வாதம் பிறக்குது. இதெல்லாம் அண்ணன் வந்து தவிர்த்துக்கணும். இல்லை ஒரு வேளை பர்பஸாக வந்து அட்டென்ஷன் சீக்வன்ஸுக்காக வந்து நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறீங்களானாக்கா, பட் எண்ட் ரிசல்ட் என்னன்னாக்கா நீங்கள் கூட்டம் கூடுவது குரல் வித்த காமிச்சா கூட கூடும். அறிவு சார்ந்து அறம் சார்ந்து உங்களை பார்ப்பானா அந்த 2 நிமிஷம் நின்று அவனுக்கு போர் அடித்து வேறு வழியே இல்லை, டைம் பாஸ் ஆகலைன்னும் போது அந்த கூட்டத்தை பார்ப்பான். அவனுக்கு வேலை இருக்குன்னா கடந்து போயிடுவான்ல. அந்த மாதிரி அவனுக்கு போர் அடிக்கும் போது உங்களை பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நீங்கள் மாறிடாமல் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி வந்தீங்களோ, ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழலில்
தமிழை பற்றி, மொழியை பற்றி, இயற்கை பற்றி, சிற்பங்களை பற்றி, கலைகளை பற்றி, இங்கே இருக்க குலதெய்வ வழிபாட்டு முறை பற்றி, மக்களை பற்றி, மண்ணை பற்றி, விவசாயத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் தெரிந்த ஒரு நபர் இன்றைக்கு தேவை இருக்கிறது. இன்றைக்கு தங்கிலீஷில் ஒரு வேடை வந்து ஒரு திமுக அரசாங்கம் தமிழுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்பான ஒரு ஆப்பவே கேவலமாக ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க பொழுது, அப்போ இந்த புரிதல், இந்த அறிவு இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே கட்டாயம் இருக்கணும். அரசியலுக்குள்ள எதிர்க்கட்சியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்சி தேவைப்படுகிறது. அந்த இடத்துல சீமான் தேவைப்படுகிறார். இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் இவ்வளோ ஸ்கூல் வச்சிருக்காங்க, யாரெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க, டிஎம்கே வந்து எவ்வளோ சொத்து வச்சிருக்கு, எவ்வளோ சொத்து இல்லாமல் வச்சிருக்கு, டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3ன்னு பல தரவுகளை எடுத்து வெளியிடுவதற்கு இது போன்ற அண்ணாமலை போன்ற ஒரு நபர் இங்கே ஒரு அரசியல் தேவைப்படுகிறார். இப்படி அக்ரெசிவாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் இல்லாமல் போகுனா இவங்க நம்மளை காலங்காலமாக இவ்வளோ வருஷம் ஏமாற்றிக்கிட்டே போன விஷயத்தையே தொடர்ந்து கையாள்வார்கள். சாதியும் சாராயத்தையும் வச்சிடும் பொழுது இன்றைக்கு காலச்சூழலுக்கு இது போன்ற ஒரு கட்சியோட வளர்ச்சி, இது போன்ற ஒரு நபர்களுடைய தேவை இன்றைக்கி இருக்கிறது. இதுதான் வந்து அரசியல் புரிதல் ஏற்படுது இளைஞர்களுக்கு. இப்போல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்களோ, இந்த டேட்டா அவர் சொல்கிறார், இந்த டேட்டா அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எது சரி எது தப்புன்னு பார்த்துட்டு யாரை வச்சுக்கணும் யாரை வேணான்னு ஒரு புரிதல் ஏற்படுத்தும் பொழுது இந்த இடத்துல விஜய் அவர்களும் பெருவாரிய யங்ஸ்டர்ஸை வந்து அரசியல் புரிதலுக்கு ஏற்படுத்துவதற்கு ஒரு வழியாக அமைஞ்சிட்டார். அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் அரசியலுக்கு உள்ளே வந்துட்டார். அவர் வந்தனால இளைஞர்கள் அரசியல் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொழுது இப்போ அவர் சார்ந்து இம்பேக்ட் ஏற்படும் பொழுது என் ரிசல்ட்டு மக்களுக்கு புரிதல் ஏற்படுது. எப்படி வந்து முன்னாடி வந்து சர்க்கரை நோய் என்பது பார்த்தீங்கன்னாக்கா பணக்கார வியாதின்னு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து திரும்பிட்டு ஆர்கானிக் ஃபுட்டுன்னு கம்பு, கேழ்வரகு, ராகி, திணை இந்த மாதிரி போடுறானோ அது போல் வந்து நல்ல விஷயங்களை தேடி போவதற்கு இது போன்ற தலைவர்கள் இருப்பதுன்ற இன்றைக்கி ஒரு கட்டாயமாக இருக்கணும் பொழுது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம யாரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போகிறோன்னு தான் இருக்குது. கடைசி நேரத்தில் காசை வாங்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு பழையபடி நம்ம திமுகவே ஓட்டு போட்டோம்னாக்கா ஒரு முறை கோவப்பட்டு கொலை பண்ணிவிட்டு ஆயுசுக்கும் கழி திங்கிறதும், ஒரு முறை காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு 5 வருஷத்துக்கு கஷ்டப்படுறது தான் நம்மளோட நிலைமையாக போயிடும் பொழுது இதை மக்கள் புரிந்து கொண்டு தெளிவானவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, இப்போ அண்மையில் ஜெகதீஷ் பாண்டியன் வந்து கட்சியிலேருந்து வெளியே போனார். அவர் சீமான் குறித்து 2 முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறார். ஒன்று, அவரோட அரசியல் வந்து கொஞ்சம் காவி சாயம் பூசப்பட்டுருக்கு, அவர் கொஞ்சம் வலதுசாரி மாதிரி மாறுறாரு, அவருக்குள்ளே ஏதோ சம்திங் ஒரு வேறுபாடு தெரியுது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த கட்சியிலேருந்து வெளியே போகிறத பற்றியோ அல்லது அந்த கம்யூனிகேஷன் கேப் நடக்கிறத பற்றியோ வந்து அவர் சொல்கிறாரு. இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாரு, விஜயை பார்த்து அண்ணனுக்கு பயந்துட்டாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. சார், ஒரு யதார்த்தமான உண்மையை சொன்னாக்கா அவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. விஜயை பார்த்து அண்ணன் பயந்தாரா இல்லையே தெரியல, விஜயால் வந்து கூடாரம் காலியாகுது. அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நீங்கள் டிவிகே கூடாரம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதுன்னா திமுகவுடைய இளைஞர்களுடைய கூடாரமே காலியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எப்படி நம்ம வந்து இளைஞர்களை தக்க வைப்பதுன்னு தெரியாமல் உதயநிதி அவர்கள் முழித்து கொண்டிருக்கிறார். அதான் நிதர்சனமான உண்மை. அந்த தலைமை குடும்பம்ன்றது இன்றைக்கி விஜயை பார்த்து அச்சப்படுகிறதுன்றது தான் அவர்கள் சார்பாக சொல்லப்பட்டது. நம்ம இப்போ இருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சில விஷயத்தை கொண்டு போக முடியும். இளைஞர்களை தன்வசப்படுத்துவதற்கு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் திமுக ப்ளஸ் அதிமுக 2 கட்சிகளுமே பெருவாரியாக இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு ஆள் இல்லை, வெறும் சீமான் மட்டும் இருந்தார், சீமான்கிட்ட போனாங்க, அப்புறம் பார்த்தாங்க, வந்தாங்க, அங்கே இருந்தாங்கிறதுலாம் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும் பொழுது ஒரு கட்சிக்குள்ளே எப்படி 80% இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு போக முடியும்ன்றதான் இன்றைக்கி 2 கட்சிக்கும் திமுக அதிமுக ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. விஜய் கட்சியில் எப்படி 80% இளைஞர்கள் அங்கே போகிறான். விஜய் வந்து நீங்கள் சொன்னது போல் 5 நிகழ்வுக்கு தான் கலந்துருக்கிறாரு. வெறும் 5 நிகழ்வுக்கு கலந்துக்கிட்டதுக்கே இத்தனை கோடி பேர் போகிறான்னா தொடர்ச்சியாக கிரவுண்டில் இறங்கி வேலை செய்ய எவ்வளோ இளைஞர்கள் அவரை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கணும் பொழுது தான் இவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. பொழுது என்டிக்கு மட்டும் கிடையாது, திமுக அதிமுக எல்லா கட்சிக்கும் விஜயோடைய வருகை என்பது குறிப்பாக இளைஞர்களை தக்க வைக்க முடியாத ஒரு சூழல் எழுந்திருக்கணும் பொழுது அந்த பயம் நிதர்சனமாக இருக்கணும் பொழுது 5 நிகழ்வுக்கு மட்டுமே செய்த விஜய் தொடர்ச்சியாக இனி 1 வருஷத்துக்கு காலத்தில் இறங்கி செய்ய பெரிய மாறுதலை ஏற்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்குது. அவர்கள் நேரடியாக யாரு கூடமே கூட்டணி வைக்காமல் மக்களோட கூட்டணி வச்சு விஜய்ன்ற ஒற்றை நபர் இறங்கி மக்கள் பிரச்சனை பேசி கிரவுண்டில் நின்று தொடர்ச்சியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் அடுத்தடுத்த விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது பெரிய சேஞ்ச் அவர் ஏற்படும். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் அவர் சொன்னதுன்னா அவர் போக்கில் சரியில்லை, கொஞ்சம் வலதுசாரி, கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் எச் ராஜாவை புகழ்கிறாரு, அண்ணாமலையை வந்து பேசுகிறாரு, தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி பேசுகிறாரு, டீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அதிகமாக விவாத பொருளாக மாறி இருக்கல. கொஞ்சம் பாஜகவோட அவர் கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற வாதத்தை அவர் வைக்கிறாரு. அண்ணன் பாஜக கூட மட்டும்தான் நெருக்கம் காட்டுறாரான்னு ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ணன் சில நேரத்தில் அதிமுகவுக்கு நெருக்கம் காட்டுறாரு, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட நெருக்கம் காட்டுறாரு, சில நேரத்தில் வந்து அவர் யாருக்கு நெருக்கமாக பேசுகிறான்னு சில விஷயம் புரிஞ்சிக்க முடியல. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஞானசேகரன் விஷயம் வந்த பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் விஷயத்தை வந்து பூதாகரமாக்கினார் அவர். ஸோ அப்போ இவர் வந்து
ஒரு கட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த கட்சியோடைய பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக சீமானை எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய கருவியாக மாற்றிக்கிட்டாங்க. அதற்கேற்ற போல் இவரும் சில விஷயம் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற சில விஷயத்தை செய்கிறார்ன்ற மாதிரி தான் அவர் மீது குற்றச்சாட்டு. ஞானசேகரன் வழக்கு பூதாகரம் இருக்கும் பொழுது எல்லா கட்சியும் என்ன செய்து கொண்டிருந்தது, இவர் என்ன செய்தார்? ஒரு கேள்வி இருக்குல்ல. அன்னைக்கு எதற்காக தொடர்ச்சியாக 20 நாள்லேருந்து 30 நாள் மெயின் ஸ்ட்ரீமில் முழுக்க பெரியார் சீமான் இது மட்டுமே போய்கிட்டு இருந்துச்சுனாக்கா, அப்போது அவருக்கு ஒரு சித்தாந்தம் என்பதே இல்லாமல் யாருடைய சித்தாந்தத்தை வேணால் உள்வாங்கி கொண்டு ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக்கிறதுக்கு யாரோ சில ஒவ்வொரு கட்சியிலும் சில நபர்கள் வளர்த்து வச்சுருப்பாங்க தெரியுங்களா. ஒரு விஷயம் பெருசாக வரும்போது கான்ட்ரவர்சியாக பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி தலைவரையே தூக்கி ஒரு 3 கட்சி இங்கே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குனாக்கா அது சீமானை தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுக ஒரு பிரச்சனை சீமானை சொல்லி ஒரு சிலம் பேச சொல்லுது போட்டிருக்கு. பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சீமான் ஒரு பக்கம் பேசுகிறார். அதிமுக ஒரு பிரச்சனை சீமான் பேசுகிற பொழுது அப்போ சீமான் யாராக இருக்கிறான்னு பார்க்கும்பொழுது அந்த கூடாரம் காலி ஆகிறது. இவர் எடுத்த கொள்கை என்ன சித்தாந்தத்தில் உள்ளே வந்தார், தமிழ் தேசியம் பேசுறதுக்கு உள்ளே வந்தார், பேச உள்ளே வந்தார். இவர் தான் என் தலைவர்னார். அடுத்து தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளுநர் உள்ளே வந்தார். இந்த ஃபார்முலாலே இவர் கரெக்டாக போயிருந்தார்னு வச்சுங்களேன், பெரிய வெற்றி பெற்றிருப்பார். அந்த ஃபார்முலாவில் போயிட்டு சரியான ஒரு கூட்டணியை கட்டமைத்து கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாமல் லேக் ஆகி 15 வருஷம் போயிட்டு அவருக்கே ஒரு விரக்தியான மனநிலை, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி நமக்கான ஏதோ வருமானம் வருது, நமக்கு ஏதோ ஒரு சில ஆதாயம் வருது, நம்மளுடைய கேஸுகள் ஏற்பட்ட கேஸுகள் எல்லாத்தையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணால் சில விஷயத்துக்கு திமுக அனுசரித்து போய் அவங்க பிரச்சனை மடைமாற்றுறதுக்கு நம்ம சில குரலிவத்தெல்லாம் காமிச்சிட்டு போயிட்டாக்கா நம்ம அரசியலும் நம்ம பிள்ளைகளும் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்குன்றது வழக்கம் போல் கருணாநிதி தன் குடும்பத்தை யோசித்தது போல் இவர் தன் குடும்பத்தை மட்டும் யோசித்து போறாருன்றது தான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, சீமான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு இல்லையா உங்கள் பார்வையில்? சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வரணுன்ற நினப்பு அவருக்கு இருந்துச்சுனாக்கா இந்த வேலைகளை செய்திருக்க மாட்டார். இப்போ நம்ம பேசணும் இல்லையா, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். ஒரு முறை நம்ம ஒரு நபர் கூட சரி ஆட்சிக்கு வராரு இல்லையான்னு அவர் நினைக்கிறத விடுங்க. 15 வருடமாக இருந்து ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவரை மட்டுமே கூட வெற்றி பெறாமல் வச்சதாக ஒரு கட்சியை காட்டுங்க வரைக்கும் தமிழ்நாட்டில். அவரே சொல்கிறாரு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனைங்கிறாரு. இதுவே இது தொடர்ந்து வந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இது வரலாற்றில் யாருமே எந்த தலைவனுக்கு நேராது எனக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. லெட்டர்பேட் கட்சி எவ்வளோக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? அவங்களுக்கு அதே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இது எப்படி உங்களுக்கு சாதனையாக பார்க்க முடியும்? ஒரு பந்தயம்னு வச்சுட்டாக்கா ஒரு கிணறை தாண்டணும்னாக்கா முழு கிணறை ஓடி தாண்டிடணும். நான் அரை கிணறு தாண்ட 3/4 கிணறு தாண்டினா நீ உள்ளே தான் விழுந்து கிடப்பேன். உள்ளே விழுந்து கிடத்து கிணத்து தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருந்தால் யாருக்கும் பிரயோஜனப்படாது. ஒரு முறை கத்தும்போது தான் கவனம் இருக்கும். தொடர்ச்சியாக கத்திட்டே இருக்கும்போது அது கிணத்து வளர்ப்பு ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கிறது விட்டுரு, கண்டுக்காத, நம்ம வேலையை பார்ப்போன்னு கடந்து போயிடுவாங்க. உங்களை காப்பாற்றுவதற்கு கூட யாரும் வரமாட்டாங்க. நம்மளது ஏன் உங்களை தொடர்ச்சியாக 15 வருஷம் மக்களை வெறும் சீமானை மட்டும் கூட தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பலன்ற விஷயத்தை அவர் நம்மளை யோசிச்சாலே கிரவுண்ட் ரியாலிட்டின்றது புரிஞ்சிடும். அப்போது ஒரே ஒரு வேல்முருகனால் ஜெயிக்க முடியுது சார், கரெக்டுங்களா? ஒரு வேல்முருகனால் ஜெயிக்க முடியுது. ஒரு தனிநபர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டு உள்ளே வந்துடுறாங்க. பொழுது நீங்கள் ஏன் உள்ளே வரல, உங்களை ஏன் மக்கள் தேர்ந்தெடுக்கலை? ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியை மட்டும் நீங்கள் 15 வருஷமாக கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செஞ்சுருந்தா அந்த ஒரு தொகுதி சீமானுடைய கோட்டையாக மாற்றிருக்க முடியுமா முடியாதா? ஏன் அதை செய்யலை? அப்போ உங்களுடைய தேவைக்காக நீங்கள் அரசியலை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சொன்ன வார்த்தையை தான், நான் ஒத்து வந்தால் பார்ப்பேன், இல்லை கள்ளச்சாரம் எங்காச்சும் பொழைச்சிப்பேன்ட்டு. இப்போ கள்ளச்சாரம் எங்காச்சும் பொழைக்கிற அளவுக்கு வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு ஆள் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானம் வருது, நம்ம அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகலாமல் நினைக்கிறாரு போல் இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.